நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன்மார்கள், தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க தெரியும். ஏன்னா நம்ம நடத்துகிறவர் சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாய் முடிய பண்ணுகிறார். ஆமே. அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, யாருமே பக்கத்தில் யாரையும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். அவர் நம்மத்தில் இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை நம்மத்தில் இருக்கிறது. கண்களை மூடி ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி மாறுமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி மாறுமே. சேர்ந்து சொல்லுவோம், அசைவாடும் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி மாறுமே. இந்த இடமசரி பலசகமண்டலமா இறங்கி வாங்கப்பா, இறங்கி மாறுமே. நடைய நீரப்பிடுமே, பெலத்தினாவியே, பெலநடைய நீரப்பிடுமே, பெலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தினாவி. கைகளை உயர்த்தி அசைவாடும் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாரகமலசே ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப
அசைய இந்த இடம் அசைய உள்ளமீரம இறங்கி வாருமே. கைகளை உயர்ச்சி ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்கி கமல ஷபலகே துலபா அந்துரியா சகனதி அந்தரதோயோ நாங்கள் உயர்த்துகிறோம். ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. எளிமையான எளிமையான எங்களையும் என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களையும் என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாருதலே எங்கள் ஒளிமயம் எதிர்காலமே துணையாளரே உள்ளத்தினாருதலே சொல்லுவோம். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க நீங்க வாழ்க உங்க நாமம் மட்டுமே வாழ்க. பிதாவே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல உங்க வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் திருப்தி அடைவான். திருப்தி அடைவான். எங்களை திருப்தி அடைய வச்சிருங்கப்பா. பேசுங்க. இருதயத்தில் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, மழையை போல நிற்கிற காரியம் அவருடைய பிரசன்னத்துல பனியை போல உருகி போயிடும். பிரசனம் இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுதே அந்த மகிமை உணர முடிகிறது. அவர் வார்த்தையா இருக்கிறார். இந்த 3 வாரமும் நம்ம பார்த்தோம் தேவனுடைய சித்தம். தேவ சித்தம். போன மாசம் தேவ சித்தம் பார்த்தோம். இது தேவ திட்டம். God's plan. God's plan. ஒரு மனுஷன் நடத்துகிறது God's plan. டைம் டேபிள். நல்லா இருக்குல்ல? நல்ல வார்த்தை இல்ல? ஆவியானவர் தந்திருக்கு டைம் டேபிள், கால அட்டவணை. ஃபர்ஸ்ட் வாரம் இஸ்ரவேல் ஜனம், 2வது வாரம் தாவீது,
தப்பா சொல்றேனா? எஸ். 2வது வாரம் யோசேப்பு குறிச்சு பார்ப்போம். 3வது வாரம் தாவீது. 4வது வாரம் யாரை குறிச்சு பார்க்க போறோம்னா, அடிப்படையான வசனம் ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலமும் ஒரு வார்த்தை 2 முறை சொல்லுவோம், 2 முறை. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் எனக்கு நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை எப்படி நடத்தினார்? காட்ஸ் பிளான் எப்படின்னு பார்த்தா, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் வசனம் 1 உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். அந்த வசனம் கீழே வரும், பார்த்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி இன்று இந்த வருஷத்திலே வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். எலியா. எலியா யார்? திஸ்பியன். இயேசுவுக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர் உண்டா? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல், இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழகான ஒரு அடைமொழி இருக்கும் இல்ல? ஆனா இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு அடைமொழி வசனம் சொல்லுங்க, திஸ்பியன். திஸ்பியன் என்ன? ஒரு காலத்துல நல்லா இருந்தா சரிவன், ஆனா இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டான். திஸ்பியன் சிறைப்பட்டு போனவன். திஸ்பியன் எல்லாவற்றையும் இழந்தவன். இப்போது எலியா தீர்க்கதரிசி வேதாகமத்துல மகிமையான ஊழியத்தை செய்து முடித்தவர். எனக்கு தெரிந்து பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பின ஒரு ஊழியக்காரன் நான் சொல்லலாம். நல்ல ஊழியக்காரர் இல்ல? எலியா. எலியான்னு சொன்னாலே கெத்து தான் இல்ல? எலியா தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி முதலாவதே சொல்கிறான், ஆகாப்பை நோக்கி சொல்கிறேன், என் வாக்கின்படி அஞ்சி இந்த வருஷத்துல உனக்கு என்ன கிடையாது? பனியும் கிடையாது, மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொன்னேன். இப்ப கர்த்தர் சொல்கிறார், எலியா நீ விடுத்து விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றங்கரையிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கு உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார். மகிமையான தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாக்கு முன்னாடி சவால் விடுகிறான். நான் சொன்னா மழை பெய்யுயா? நான் சும்மா சாதாரணப்பட்ட சவுக்கால் கிடையாது. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறேன் சொல்லுகிறதாவது. அப்போ எலியா, கர்த்தர் எலியாவுக்கு வச்சிருக்கிற ஒரு பிளான் என்ன தெரியுமா? கேரித் ஆற்றங்கரைக்கு வா. கேரித் ஆற்றங்கரைக்கு வா. ஆற்றங்கரை எப்படிப்பட்டது? தண்ணி மட்டும்தான் ஓடும், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுல ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கேரி ஆற்றங்கரைக்கு வான்னு சொல்லல, அங்க அவனை ஒளிச்சுக்கோ. கேரித்துக்குள்ள ஒளிஞ்சு கடை எலியா. பிரதர், ஒரு சில பிரச்சனையை பார்த்து, ஒரு சில மனுஷனை பார்த்து நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் பிரதர் சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், this is plan. நீ கேரித்துக்கு வரணும். கேரித்துல நீ வந்தாதான் ஒரு சில மனுஷங்களுக்கு கர்த்தர் கேரித்த அனுமதிப்பார். கேரித்துனா என்ன? மனுஷனை விட்டு தூரம் உள்ள இடம். கேரித்துனா என்ன? மனுஷனுக்கும் அங்க இருக்கிற சம்பந்தம் இருக்காது. ஆண்டவர் கேரித்துல வந்து ஜாலியா இருந்து சொல்லல, கேரித்துல வந்து ஒளிஞ்சு கூட தம்பி, தம்பி ஒளிஞ்சுக்கோ கேரித்துக்குள்ள. அப்போ இந்த கேரித்துல என்ன நடக்குது அப்படின்னா,
ஒரு தேவ பிள்ளை கேரித்துக்குள்ள அமர்ந்திருக்கணும்னா அது தெய்வ திட்டம். தேவ பிள்ளையே, நீ கர்த்தர் சொல்லும் போது கேரித்துக்குள்ள வந்துட்ட அப்படின்னா உனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது, உனக்கு தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது. வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேருகிற கேரித்த ஆற்றுகளிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கும். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. காக்கா தெய்வ திட்டம், கேரித்து தேவ திட்டம். எலியா, உன்னை உங்க அப்பா நான் உருவாக்க விரும்புகிறேன். அவர் God is creator. அவர் உருவாக்குகிறவர், கிரியேட் பண்ணுகிறவர், உருவாக்குகிறவர். கேரித்தல எலியாவை வச்சு உருவாக்குகிறார். என்ன பண்ணுகிறார்? உருவாக்குகிறார். தேவ பிள்ளையே, கேரித்தின் அனுபவம் தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவம். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு வாலிப பிள்ளைக்கு நிறைய கேள்வி இருக்குது. அப்பா அம்மா இருந்தும் நான் தனிமையா தான் இருக்கிறேன். எங்க வீட்டுல எல்லாருமே தனிமையா தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இதுக்கு பெயர் தான் கேரித். கேரித்துல ஒரு தேவ பிள்ளை இருக்குன்னா அந்த தேவ பிள்ளைக்கு ஆகாரத்திற்கு குறை இருக்காது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. காக்காவுடைய புத்தி திருட்டு புத்தி. என்ன புத்தி? திருட்டு புத்தி. ஆனா ஒருவன் கேரித்தில் தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கிறபடினால் அந்த திருட்டு எண்ணத்தை கொண்ட காக்காவை கட்டி மாற்றி அவனுக்கு ஆகாரத்தை ப்ரொவைட் பண்ண வைக்கிறார். This is plan. Hallelujah. இத்திட்டோ கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் சரியா இருக்கிறான்னு யோசித்து பாருங்க. எல்லாமே தேவ திட்டம் தான். கேரித் மாத்திரம் தேவ திட்டம் இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா உனக்கு நான் அப்பமும் தண்ணி ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பேன், நல்லதுதான். ஆனா பஞ்சத்தினால கேரித் ஆற்றுல என்ன ஆயிட்டுனா தண்ணி இல்ல. உனக்கு நான் தண்ணியோட தார, நேரா எழுந்து போ, சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ. அது ஒரு தேவ திட்டம். என்ன ஆண்டவரே, ஒரு விதவை வீட்டுக்கு போக சொல்றீங்க? ஒரு பிசினஸ்மேன் வீட்டுக்கு போச்சுன்னா கூட ஒரு காணிக்கை கிடைக்கும், கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும். ஆனா நீர் சொல்லுவது வித்தியாசம் அல்லவா இருக்கிறது. எங்க போடுவா? விதவை வீட்டுக்கு போ. இப்போ சாரிபாத் விதவை வீட்டுக்கு எலியா தீர்க்கதரிசி 17வது அதிகாரத்துல போகிறார். 9:10 வாசிக்கலாம். சாரிபாத் விதவை வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னா, இவர் கேட்கிற சாப்பிட என்ன சொல்றா, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் சுட்டி எனக்கு தா, என் வயிற்றுக்கு தா. இல்ல தா. நடக்கிறது என்ன? இவா ஒரு அழகான ஒரு வார்த்தையை பாருங்களேன். எலியாவை கர்த்தர் சாரிபாத் வீட்டுக்கு போக வைக்கிறது தெய்வ திட்டம்னா, இந்த எலியாவின் மூலமாய் சாரிபாத்தையும் சாரிபாத் மனைவியும் வாழ வைப்பது தெய்வ திட்டம். எலியா சாரிபாத் வீட்டுக்கு போவாட்டி சாரிபாத்தை சாப்பிட்டு செத்து போயிருப்பா. இதெல்லாம் தேவ திட்டம் தான். நடந்தது என்ன? பஞ்சம் முடிகிற வரைக்கும் நல்ல சாப்பாடு. ஒரு நேரத்தில் நடந்தது, அந்த சாரிபாத் விதவியோட பிள்ளைக்கு செத்து போயிட்டு, நோய் வந்து செத்து போயிட்டான். இந்த அம்மா தீர்க்கதரிசியே, என் பிள்ளைய கொல்லவாயா வந்தீங்க? உன் பிள்ளை எனக்கு தானு மேல் வீட்டு அறைக்கு எலியா கொண்டு போய் ஜோமன், நான் ஆண்டவரே நீர் என்னை இதுக்காக அனுப்புனீங்க? இல்ல ஆண்டவரே, எனக்கு இதுக்கு அனுப்பல. மீண்டும் இவனுடைய ஆத்மா இவனுக்குள்ளேயே வந்து அமரட்டும். வந்துட்டு தேவ திட்டம். என்ன நடக்குது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு எலியா, இந்த சாரிபாத் விதவை எல்லா வீட்டிலும் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், ஆகாப்பிற்கு உன்னை போய் காமி,
ஆகாப் எலியா பார்க்க போகும்போது ஒபதியா வந்து காலில் விழுந்து, ஆண்டவனே உம்மை பார்ப்பது எனக்கு எவ்வளவு சந்தோஷம், எல்லாம் பேசி கொண்டு இருக்கும்போது ஆகாப் கிட்ட போய் நிற்கிறான். ஆகாப் கேட்கிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் நீதான் அல்லவா? தேவ திட்டம் அந்த வார்த்தை. ஆமா, நான் இல்ல, நீதான் ஆகாப்பே. ஒண்ணு பண்ணலாம், நீ நான் போட்டு பார்த்துடலாமா? உன் தெய்வமா என் தெய்வமான்னு போட்டு பார்த்துடலாமா? வா வா, மலைக்கு வா, நீ ஒரு மாட்டை வெட்டு, நான் ஒரு மாட்டை வெட்டுறேன், நீ உன் தெய்வத்தை கூடு, உன் தெய்வம் இறங்கதான் பார்ப்போம். அப்படி இறங்கல அப்படின்னா நான் என் தெய்வத்தை கூப்பிடுறேன். என் தெய்வம் இறங்கிட்டுனா எந்த தெய்வம் அக்னியால் பதிலளிக்கிறதே தெய்வம் என்று சொல்லி இப்போ சகல இஸ்ரவேல் ஜனங்களும் சமஸ்த இஸ்ரவேல் கூட்டமும் வந்து நிற்கிறது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் அதனுடைய அந்த காளை மாட்டை வெட்டி அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து தங்கள் சரீரத்தை கிழித்துக் கொண்டு, வா 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 வா, பாகாலை வா, பாகாலை வா. இப்ப எலியா கேட்கிறார், என்ன காலையில இருந்து மதியம் ஆயிட்டியா? உங்க பாகால் தூங்கிட்டா? சாப்பிட்டு இருக்கிறா, தூங்கிட்டு இருக்குதா? பிரயாணம் போயிட்டா? தட்டி எழுப்பணுமா? கிண்டல் அடிக்கிறா. நடந்தது என்ன தெரியுமா? இது எலியா கேட்கிறார், என்னை கேட்டவர்களும் கர்த்தாவே என்று கேட்டு இரண்டாவது முறை ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. வானத்திலிருந்து ஒரு அக்னிமயமான நாவு வந்து நக்கி சமஸ்த அக்னியினாலே சம்பக்கிறது. இப்ப ஜனங்கள் சொல்கிறார்கள், கர்த்தரை தெய்வம், கர்த்தரை தெய்வம். நான் சொல்லுவேன், ஒருவேளை இந்த எலியா அந்த கேரித்துக்குள்ள போகாம இருந்தா, ஒருவேளை இந்த எலியா கிட்ட கர்த்தர் சொல்ற, சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ. ஏன் ஆண்டவர் விதவை வீட்டுக்கு அனுப்புறீங்க? ஒரு ஏசி ரூம் போன்ற வீட்டுக்கு அனுப்புங்க. இப்ப கர்த்தர் எலியா கிட்ட சொல்கிறார், ஏ தம்பி எலியா, நீ சாரிபாத் வீட்டுக்கு வரலன்னா உனக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லம் இருக்கிறது உனக்கு தெரியாது. This is plan. சாரிபாத் விதவை வீட்டுக்கு போவாட்டி எலியா ஜெபம் பண்ணா மற்றவனுக்கு உயிர் வரும் எலியாவுக்கு தெரியுமா? என்ன தெரியாது. This is plan, time table, திட்டம். ஷபாத்யாகதுலா, தேவ திட்டம், time table. உனக்கு கர்த்தர் நடத்துகிறாரா? time table. கேரித்துக்குள்ள தனித்து உட்கார வைக்கிறாரா? time table. சாரிபாத் விதவை கூட பேருக்க சொல்றா, டைம் டேபிள். நீ சாரிபாத் விதவை வீட்டுக்குள்ள போனாதான் உன் ஜெபத்துல உசுரோட செத்து போனவன உயிரோடு எழுப்ப முடியும். உனக்கு தெரியும். This is plan. Time table sister, brother, the time table. இப்போ இந்த வல்லமை இவனுக்குள்ள கிடைக்காட்டி கேர மேல போய் நிற்கிறான். அக்கினி பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொன்றுதான். நடந்தது என்ன தெரியுமா? எலியா சொல்கிறார், இரண்டாவது என் காதுல பெருமழை இரைச்சல் சத்தம் கேட்குது. மலைக்கு ஓடி போகிறான். கர்மெல்ல அக்கினி இறக்கிறவன் மலைக்கு ஓடி போய் சொல்றான், பெருமழை இரைச்சலின் சத்தம் என் காதுகளில் கேட்கிறது. This is plan. இதெல்லாம் பண்ணவன் ஒரு பொம்பளைக்கு பயந்துட்டார். யேசபேல், நீ ஒரு தேவனுடைய திட்டம். ஒருவேளை அடுத்த அதிகாரத்துல யேசபேல் சொல்றா, நாளைக்கு இந்த நேரத்துல இந்த எலியாவனை கொல்லனா நான் ஒரு யேசபேலே கிடையாது. யேசபேல் உன்னை எலியா உசுருக்கு பயந்து ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். சூறை செடி கிளம்பி படுத்து விட்டான். ஆண்டவருடைய தூதன் அப்பத்தையும் தண்ணியும் கொண்டு வந்து தட்டி, எலியா எந்திடா, சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இரண்டாவது முறை தட்டி எழுப்பி சாப்பாடு. நடந்தது என்ன? அந்த சாப்பாட்டின் பலத்தோடு ஓரே தேவ பர்வதம் மட்டும் போயிட்டான். தேவ பர்வதத்தில் போனா ஒரு கெபியில போயிருக்கிறான். கெபியில போய் ஒளிஞ்சிருக்கிறான். நான் சொல்லுவேன், சூறை செடி, God's plan. சூறை செடி உனக்கு கிடைக்காட்டி உனக்கு அப்பம் கிடைச்சிருக்குமா இல்லையா? கேரித்து மாட்டு உனக்கு கிடைக்காட்டி காக்கா உனக்கு அப்பத்தி இறைச்சி தந்திருக்குமா? சூரச்செடி உனக்கு கிடைச்சிருக்காடி அப்பமும் தன் தூதனை வந்து தருவானே. காக்கா தந்ததுக்கு இவ்வளவு அலட்டுற எலியா நீ? சூரச்செடிக்கு போனது நல்லதே, உனக்கு தூதனை வந்து ஆகாரத்தை தருகிறார். அங்கிருந்து ஓடிட்டியே, எங்க கெபியில போய் உட்கார்ந்து இருக்கிறான். கெபியில கர்த்தர் கேட்கிறான், உனக்கு இங்க என்ன வேலை இல்லையா? கம் அவுட். வெளியே போத்த பலத்த காத்து, மகிமையான காற்று. கர்த்தர் இல்ல, மௌனமாய் கர்த்தர் வந்து நிற்கிறார்.
நீ ஆசகேலை அபிஷேகம் பண்ணு ராஜாவாய். இஸ்ரவேல் தேசத்துக்கு யெகோவை அபிஷேகம் பண்ணு. எலிசா தீர்க்கதரிசியே வாஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு. சிங்கக்கேவி நல்லது. சிங்கக்கேவில பேலியா உட்கார்ந்து இருக்கிற கர்த்தருடைய சத்தம் 3 ப்ராஜெக்ட் கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம் பண்ணு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். என் வாழ்க்கையில் எல்லாமே திட்டம், என் வாழ்க்கையில டைம் டேபிள் கர்த்தர் சரியா நடத்துகிறார். ஏன் இவன் எழுப்பி பேசுறாங்க? ஏன் எனக்கு விரோதமா ட்ரோல் பண்றாங்க? ஏன் இப்படி யூடியூப்ல பேசுறாங்க? ஆச்சா ஊச்சன்னு சொல்லாதீங்க. This is plan. ஏசபேல் எழும்பினாதான் எலியா நீ அவளுக்கு பயந்து போவ. உண்மைதான். சுரச்செடிக்கு போய் நிப்ப. அங்க எங்க அப்பா விட மாட்டார் சொல்லுவான். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் சொல்றார். ஒவ்வொரு தங்கச்சிக்கிட்டே சொல்லிடுறார். பிள்ளை, மகா, தங்கச்சி, அம்மா, அப்பா வெகு தூரம். உன் தரிசனம் பெருசு. உன்னை தன்னாட்டுப்பா தரிசனம் பெருசு. ஏசபேலை கண்டு பயப்படாத. ஒருவேளை எலியா ஏசபேலை உன்னால கொல்ல முடியாம போயிருக்கலாம். ஆனா உனக்கு ஒரு திட்டம் தந்தார். யெகோவை அபிஷேகம் பண்ணுன்னு. அந்த யெகோவை அபிஷேகம் பண்ண யெகோவின் கூட்டம் ஏசபேலை கொண்டு போடுச்சு. This is plan. திட்டம். God's plan. அவர் சரியா நடத்துகிறார், சரியா கொண்டு போகிறார். அப்போ ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய திட்டம் இருக்குது. நீ சாரிபாத் வீட்டுக்கு போகலன்னா எலியா உனக்குள்ள ஒரு உயிர் பிக்கிற வல்லம் இருக்குன்னு உனக்கே தெரியாம போயிருக்கும். நீ கர்மல்ல போகலன்னா எலியா உன் ஜெபத்துக்கு வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும் உனக்கு தெரியாம போயிருக்கும். நீ அந்த மலைக்கு போகணும்னா அப்படின்னா ஒரு பெருமை சத்தம் மட்டும் தான் கேட்டிருக்கும். அந்த மேகம் கை எலும்பு மேகம் எலும்புறது உனக்கு தெரியாம போயிருக்கும். எல்லாம் பிளான், எல்லாம் திட்டம், அட்டவணை, டைம் டேபிள். உங்களுக்கு கர்த்தர் சரியா நடத்துகிறார். உங்களுக்கு கர்த்தர் சரியா கொண்டு போகிறார். உங்களுக்கு கர்த்தர் சரியா பிரயாணம் பண்ண வைக்கிறார். ராத்திரி நேரத்தில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பெரிய தரிசனம். சின்ன பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க. பெரிய தரிசனம். சின்ன கேவலமான வார்த்தைகளை கண்டு பயப்படாதீங்க. பெரிய தரிசனம். சின்ன விமர்சனத்தை கண்டு பயப்படாதீங்க. எலியாவே போ, கோ ஃப்ரெண்ட். அந்தரகதகரதியா கண்ணை மூடி எழும்பி நின்று தலை மேலேயோ இருதயத்தின் மேலேயோ கையை வைத்து ஒரே ஒரு வார்த்தை 5 முறை சொல்லுங்க. நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். 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 கண்ணை மூடி ஆண்டவரே, திஸ் இஸ் பிளான். இது அட்டவணை, இது அட்டவணை, இது பிளான். Shagadia Katula Fakatala Sitala Marikantuna Aldul Kantulia Katura Masakatuna Ragadana Katulia Kantuna Anturaga Dagala Tukaramana Diankatura Valadiza Prahasi Tilia Katudasi சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு தம்பி தங்கச்சிகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, ஊழியத்தில் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் பலப்படுத்துவீராக. அன்பு தாய் தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் பலப்படுத்துவீராக. கர்த்தர் தைரியப்படுத்துவீராக. கர்த்தர் அபிஷேகிப்பீராக. ரகபாலா சுர்பால் கந்து பிராசி தல் கதூரியா கதலா ஃபகா. பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருப்பதினால் எங்களுக்கு சாரிபாத் வீடு ஆயத்தமாக இருக்கிறது. நீ சாரிபாத்தோட போய் சேர்ந்தால் உயிர் தெளிந்த வல்லமை உனக்குள்ள வெளிப்படும். எலியாவின் கேரியத்தில் போய் அமர்ந்திருந்தால் காகங்களோட ஆகாரத்தை கொண்டு வருகிறதை உன் கண்கள் காணும். எலியாவே, நீ கருமேல் மேல் ஏறினால் அக்னி இறங்குறதை நீ பார்ப்பாய். இதெல்லாம் திட்டம், எல்லாம் திட்டம், முன் குறிக்கப்பட்டது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். ஏசபேல் எழும்பினது நன்மைக்கு ஏதுவாய். ஏசபேல் எழும்பவில்லை என்று சொன்னால் அன்றைக்கு அந்த யெகோவை அபிஷேகம் பண்ண கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டேன். ஆசைகளை அபிஷேகம் பண்ண கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டேன். ஆண்டவரே, தீர்க்கதரிசியாக எலிசாவை அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்க மாட்டேன். எங்கள் வாழ்க்கையில ஏசபேலை போல ஒரு சில மனிதர்கள் எழும்புவது நல்லது.
எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சகல உங்க திட்டம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவர் நடத்துகிறார், சரியா நடத்துகிறார், கரெக்டா நடத்துகிறார். எல்லாம் தேவ திட்டம். திஸ் இஸ் பிளான். எல்லாமே திட்டம், எல்லாமே அட்டவணை. சரியா நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நம்மளை நடத்துவார். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினதாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் அடுத்த வாரம் நாம் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கம் நம்மோடு இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ண பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு. நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூருட்டி.